இன்னைக்கு ஆட்டுக்கல் பாயா எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரில் பண்ணால் தேவையான அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் காஞ்சோடனே இதுக்கு வந்து 2 பன்னீர் ரோஸ், ஒரு இலை பிரியாணி போடுற இலை, கடல் பாசி, இந்த தாளிப்பு இது போட்டுக்கோங்க. இதை போட்டோடனே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா அளவுக்கு வாங்க ஒரு 2 நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கினோடனே நம்ம ஆட்டுக்கால் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு ஒரு அரைச்சு மஞ்சத்தூள் உப்பு போட்டோடனே நல்லா கலரி வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா சிம்மில் வச்சு குக் ஆகிட்டு இருக்கோம். இது அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சிக்கலாம். இது வந்து பூண்டு ஒரு 2 துண்டு இஞ்சி, கசகசா 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு வரமிளகா, மிளகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து. இதெல்லாம் வந்து மசாலா அரைக்கிறது இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடல் பாசி, ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் நட்சத்திரம் இதெல்லாம் கருப்பு ஏலக்காய் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிட்டுக்கலாம். முதல்ல இது தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் நல்லா அரைச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா தேன் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். மசாலா நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இதுவும் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வெந்து நல்லா மஞ்சள் வச்சுக்கலாம் இறங்கி நல்லா எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்தேன். இந்த மசாலாவை இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு விட்டுக்கோங்க. மசாலா போட்டாச்சு, அரைச்சி மசாலா அப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு சொம்பு தண்ணி விட்டுறேன். பாயாவுக்கு ஆட்டுக்கால் பாயாவுக்கு 1 சொம்பு தண்ணி விட்டுருக்கேன். பெரிய சிம்பிள் 1 சொம்பு விட்டுருக்கேன். இதில் வந்து உப்பு இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை சிம்மில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சு விட்டுலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்படி மூடி போட்டு வச்சிடலாம். ஆனால் அதுக்கு வந்து உப்பு கண்டு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன். மூடி ஒரு 5 விசில் மூடி போட்டாச்சு. ஒரு 5 விசில் சிம்மில் வச்சு விட்டு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்துச்சு. இப்போ விசில் அடங்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5 விசில் ஆட்டு பாயா வந்திருக்கு. நம்ம இவ்வளோ வச்சோம் இவ்வளோ 5 விசில் சிம்மில் வச்சு குக் பண்ணி இப்படி எடுத்து பாருங்க. ஆட்டுக்கால் சூப்பராக வெந்திருச்சுக்கவே. ஸோ வந்து இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். சூப்பராக ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருப்பாங்க. சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா வந்துச்சு பாருங்க. எலும்பு தனியாக தனியாக ஆட்டுக்கால் வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து நான் 2 சில் தேங்காய் ஒரு 3 சில் எடுத்து தேங்காய் வச்சுக்க அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் காட்டமே தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு அதுக்கு சிம்மில் வச்சு கொதிக்குது. தண்ணி ஒரு காட்டமே தண்ணி ஊற்றிக்கோங்க. எலும்பு தனியாக 15 விசில் விட்டங்காட்டி ஆட்டுக்கால் எலும்பு தனியாக சதை தனியாகவே வந்துச்சு. இது லைட்டாக ஒரு கொதி வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஆட்டுக்கால் பயிர் நல்லா குடிக்கணும். இப்போ தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு அதுக்கு ஒரு 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிக்கிறது. எண்ணெய் காய்ட்டும். இந்த ஆட்டுக்கால் பாயா வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு நான் புரோட்டா பண்ணிக்கிறேன். பராத்தா, சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, இடியாப்பா எல்லாத்துக்குமே பாயா நல்லா இருக்கும். ரைஸ் கூட நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எண்ணெய் காஞ்சிச்சு. அரிசி போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ஆனோடனே நம்ம காய்ச்சிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈஸினா கொஞ்சம் விசில் 5 விசில் விடுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எப்படியாவது 1.25 மணி நேரம் ஆகும். சிம்மிலே வச்சு குக் பண்ணால் தான் அந்த ஆட்டுக்கால் இருக்கிற இதெல்லாம் இறங்கும். இப்போ தாளிச்சாச்சு. இப்போ தாளிச்சு நல்லா கலக்கி வச்சுக்கணும். ஆட்டுக்கால் பாயா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி செஞ்சுருங்க பாருங்கள். தாளிச்சுன்னு ஒரு லைட்டாக பொடி வச்சுக்கோங்க. அப்படியே வீடே மணக்குது இந்த பாயா. ஆட்டுக்கால் பாயா ரெடி. நம்ம கொஞ்சம் ரெட் ரைஸ் இருக்குது. பாயா ரெட் ரைஸ் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பராத்தா பராத்தா ஒன்று போட்டாச்சு. ரெட் கலர் ரைஸ் ஒன்று போட்டாச்சு. பாயா எடுத்து ஊற்றிக்கலாம். ஆட்டுக்கால் பாயா ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எலும்பு தனியாக சதை தனியாகவே வந்துச்சு. நல்லா குக் பண்ணாச்சு. எலும்பு நல்லா பாயா நல்லா வெந்த காட்டி எலும்பு தனியாக சதை தனியாக வந்துருக்கு. நல்லா கொஞ்சம் போட்டு சூடாக இருக்கும். சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, பாய்.